எல்லோருக்கும் வணக்கம். இது மற்றும் ஒரு காணொளி. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஒரு முறிவுக்கு வருகின்ற ஒரு நிலையை எட்டியிருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் திறந்திருந்த போதும் அமெரிக்காவின் முடக்கம் காரணமாக ஈரான் மீண்டும் மூடியிருப்பதுடன் அதனால் கடந்து செல்ல முற்பட்ட 2 இந்திய கப்பல்களை நோக்கி ஈரான் கடற்படையினர் அதிவேக விரைவு படகில் வந்து துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியிருக்கிறார்கள் வானத்தை நோக்கி. ஹார்முஸ் நீரிணை முற்றுமுழுதாக மூடப்பட்டுள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது மீண்டும் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இஸ்லாமாபாத்தில் 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவையும் ஈரானையும் வரவழைக்க பாகிஸ்தான் அயராது முயற்சி செய்த போதிலும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாகி வருவதையே இது காட்டுகின்றன. ஏனெனில் ஈரானிய எண்ணெய் கப்பல்களை கொள்ளையடிக்க அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை பயன்படுத்துவதாகவும் ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. எனவேதான் ஈரான் ஹார்முஸை மூடியிருக்கின்றது. கப்பல் போக்குவரத்துக்கான சுதந்திரம் உறுதி செய்யப்படாவிட்டால் ஹார்முஸ் நீரிணையை திறக்க மாட்டோம் என்று ஈரான் இப்போது கூறுகின்றது. அதனை ஈரான் நடுநிலை, அதாவது பேச்சுவார்த்தைகளுக்கு அனுசரணை வழங்கிய பாகிஸ்தானிடமும் தெரிவித்திருப்பதாகவும், அதே சமயம் வர்த்தக கப்பல்களுக்கும் ரேடியோ தொலைபேசிகள் மூலம் அறிவித்தலை கொடுத்திருக்கின்றது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஊடகங்களிடம் பேசுகையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது ஈரான் மீது குண்டு வீசுவதா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றார். இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால், அதிபர் ட்ரம்ப் தன்னிடம் இருப்பதாக பாசாங்கு செய்யும் ஈரானுக்கு எதிரான காய்கள் அவரிடம் உண்மையில் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதனை லெபனான் போர் நிறுத்தத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம். அல் ஜசீராவின் தகவல்களின் அடிப்படையில் லெபனான் மீது இஸ்ரேல் இனி குண்டுகளை வீசாது என்று ட்ரம்ப் ஆணித்தரமாக கூறியதும் இஸ்ரேலின் கைகளை கட்டி போட்டதும் வந்து இஸ்ரேலின் முகத்தில் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது போல் இருந்ததாக அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஒருவேளை அவர் ஈரான் மீது குண்டு வீசி ஈரானுடன் ஒரு போரை மீண்டும் தொடங்கினால் இன்று அமெரிக்காவின் மிகப்பெரிய பலவீனமாக இருப்பது ஹார்முஸ் நீரிணை. அது திரட்டியுள்ள அதன் உயர்தர கடற்படை முற்றுகை திறன்களாகவே இருக்கின்றது. இதையெல்லாம் நாங்கள் விளக்குகிறோம். இந்த போரில் இதையெல்லாம், அதாவது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு கடற்படை அங்கு குவித்தாலும் இந்த 40 நாள் போரில் ஈரான் தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. மேலும் ஈரான் ஆதாயங்களையும் பெற்றிருக்கின்றது. அதாவது பேரம் பேசும் ஒரு நிலையையும் அது வெட்டியிருக்கின்றது. ஈரானின் பேரம் பேசும் நிலைதான் ஹிஸ்புல்லாக்களுடனான இஸ்ரேலின் போர் நிறுத்தமும். இது வியூக மற்றும் செயல்பாடு ஆகிய 2 நிலைகளிலும் திறன்களை கொண்டுள்ளது. வியூக மட்டத்தில், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் என்று சொல்கிறது, ஈரான் 3 பெரிய ஆதாயங்களை பெற்றிருக்கின்றது. முதல் ஆதாயம் என்னவென்றால், அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் தனது சமூக வலைப்பல பதிவில் ஹார்முஸ், அதாவது ஹார்முஸ் என்பதற்கு பதிலாக, அதாவது ஹார்முஸ் நீரிணை என்பதற்கு பதிலாக ஈரான் நீரிணை என்று எழுதியிருந்தார். தற்போதைய பலமுனை உலகில் மற்ற 2 வல்லரசுகளான சீனாவும் ரஷ்யாவும் ஏற்றுக்கொண்டதைப் போலவே ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானின் இறையாண்மையை அமெரிக்க அதிபர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்கான அங்கீகாரமாகத்தான் இந்த பதிவை எல்லோரும் பார்த்திருந்தார்கள். 2வது பெரிய ஆதாயம் என்னவென்றால், உயிர் பிழைப்பதற்கான ஒரு போரை தொடங்கிய ஈரான் இன்று ஒரு பெரும் வல்லரசான அமெரிக்காவை இராணுவ ரீதியாக தோற்கடித்துள்ளது. 3வது ஆதாயம் என்னவென்று சொன்னால், இந்த 40 நாட்களில் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் அமெரிக்கா மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கின்றன. அதாவது அமெரிக்காவை நம்புபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகின்றது. ஈரான் போரில் எப்படி வென்றது என்பது குறித்த விவரங்களுக்கு நான் இன்று செல்லவில்லை. ஏனென்று சொன்னால் பல காணொளிகளில் அதை பகிர்ந்திருக்கின்றோம். மேலும் பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் இந்த காணொளிகளை சப்ஸ்கிரைப் பண்ணினீர்கள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இவ்வாறான காணொளிகளை கேட்கலாம். ஒருவேளை ட்ரம்ப் இந்த ஈரான் மீது குண்டு வீச முடிவு செய்தால் கடற்படை முற்றுகையின் திறன்களே மிக பெரிய அளவில் பலவீனமாக இருக்கும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
ஊடக அறிக்கைகளின்படி இந்த முற்றுகையில் அமெரிக்கர்கள் திரட்டியுள்ள திறன்களில் 12 அமெரிக்க அழிப்பு கப்பல்கள் டிஸ்ட்ரோயர்கள், சுமார் 5000 கடற்படை வீரர்கள் மரைன்ஸ் ஃபோர்ஸஸ் என்று சொல்கிறது, 2 நீர்நில தாக்குதல் கப்பல்கள், ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற விமானம் தாங்கி கப்பல், அது இப்போது மத்திய கிழக்குக்கு வந்திருக்கின்றது. அதைவிட அப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி கப்பல், B-2 குண்டுவீச்சு விமானங்கள் என மிகப்பெரிய பலம் இருக்கின்றது. இந்த திறன்களை வலுப்படுத்துவதற்காக மிக அருகிலுள்ள தளவாட மையத்தை பார்த்தால் அது டியாகோ காசியாவாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற படைத்தளங்கள் அனைத்தும் தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றன. டியாகோ காசியாவை பொறுத்தவரையில் அது ஈரானிலிருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் டியாகோ காசியா மிகப்பெரிய ஒரு தளமாகும். இது ஒரு பெரிய தளம். இங்கு எரிபொருட்கள் நிரப்பும் வசதிகள் இருக்கின்றன. பதுங்கு குழிகளில் ஏவுகணைகளின் தொகுதிகள் இருக்கின்றன. ஏவுகணைகளை ஏற்றும் வசதிகள், கப்பல்களிலோ விமானங்களிலோ ஏவுகணைகளை ஏற்றும் வசதிகள் உள்ளன. மேலும் குண்டுவீச்சு விமானங்கள் புறப்படுவதற்கான நீண்ட ஓடு பாதைகள் உள்ளன. இந்த முழு தளமும் தன்னியங்கி முறையில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் சைபர் பாதுகாப்பை பொறுத்தவரையில் இது இன்னும் அதிநவீன நிலையில் இல்லை. ஏனெனில் ஒரு பழைய அடித்தளம். இப்போது டிஜிட்டல் மயமாக்கல் என்பதன் பொருள் என்னவென்றால், எரிபொருட்களை நிரப்ப வேண்டியிருந்தால் அது முற்றிலும் டிஜிட்டல் முறையில் செய்யப்படுகின்றது. இங்கே கைமுறையான செயற்பாடுகள் எதுவும் இல்லை. எனவே சீரமைப்புகள் செய்யப்பட வேண்டும். அதை PLC எனப்படும் கருவி செய்கின்றது. PLC என்பது நிரல்படுத்தக்கூடிய ஒரு சுருக்க கட்டுப்பாட்டாளர், அதாவது ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இதே போல ஒரு குறிப்பிட்ட ஏவுகணை எந்த பதுங்குகுழியில் உள்ளது என்பதை கண்டறிய ஏவுகணை ஏற்றும் பணி முதல் செய்யப்பட்டால் அதுவும் தன்னியங்கியால் தான் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது. பின்னர் ஏற்றும் பணியும் தன்னியங்கியால் தான், அதாவது எலக்ட்ரானிக் என்று சொல்லலாம், அதாவது ஆட்டோமேட்டிக் என்று சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காகத்தான் இவர்கள் எல்லாம் இலத்திரனியல் கணனிமயமாக்கப்பட்டிருக்கின்றது. வேறு விதமாக கூறினால் இந்த PLCக்கள் தான் இந்த மூளைகள். அதாவது PLC என்று சொன்னால் அதாவது ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல் என்று சொல்லலாம். அப்போ இந்த PLCகள், எனவே இந்த PLCகள் அழிக்கப்பட்டால் முழு டிஜிட்டல் மயமாக்கலும் தவறாகிவிடும். வேறு விதமாக கூறினால் எந்த ஒரு காரியமும் சரியான நேரத்தில் நடக்காது. மேலும் முழுமையான குழப்பம் ஏற்படும். எனவே PLCகள் தான் இங்கு மூளை. 2010 இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் ஈரானின் அணுசக்தி நிலையத்தில் உள்ள சென்ட்ரிஃபியூஜ்களுக்கு எதிராக ஸ்ட்ரைக் வைரஸ்களை பயன்படுத்திய போது இந்த PLCகள் பயன்படுத்தப்பட்டது என்பதை பலர் நினைவில் வைத்திருப்பார்கள். 2010 பற்றி பேசும்போது அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் செய்தது என்னவென்றால், இந்த சைபர் தாக்குதல் மூலம் அடிப்படையில் இவை மென்பொருட்களை தாக்கும் ஆயுதங்கள், அதாவது ஹேக்கிங், சைபர் தாக்குதல், ஹேக் பண்ணுறது. ஒரு மென்பொருள் ஆயுதத்தால் ஒரு சென்ட்ரிஃபியூஜ் போன்ற ஒரு பௌதீக பொருளை தாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியும் என்பது உலகில் முதன்முறையாக நிரூபிக்கப்பட்டது. ஏனெனில் அந்த சென்ட்ரிஃபியூஜில் அந்த சென்ட்ரிஃபியூஜை PLC தான் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது. இந்த மென்பொருள் ஆயுதங்கள் செய்தது என்னவென்று சொன்னால், அவை PLCயின் அமைப்பை குலைத்தன. அதன் விளைவாக சென்ட்ரிஃபியூஜுகள் அதிவேகத்தில் இயங்கத் தொடங்கின. அவை சேதமடைந்தன. மேலும் ஈரானின் முழு செறிவூட்டல் திட்டமும் சில ஆண்டுகள் பின்தங்கியதாக மதிப்பிடப்பட்டது. அதாவது உங்களுக்கு தெரியும், படங்களில் பார்த்திருப்பீர்கள், ஸ்பேஸ் மேக்கர்ஸ், அதாவது இதயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு, அதாவது இதய துடிப்பு ஒழுங்காக இல்லாவிட்டால் அதை மேம்படுத்துவதற்கு செயற்கையாக பொருத்தப்படுகின்ற ஸ்பேஸ் மேக்கர். எங்கள் இதயத்தில் இயற்கையாகவே ஸ்பேஸ் மேக்கர்ஸ் இருக்கின்றது. அது பழுதடைந்தால் செயற்கையாக பொருத்துவார்கள். அதை கூட வெளியிலிருந்து ஹேக் பண்ணி இதயத்தின் ஓட்டத்தை அதிகரித்து நாடிகளை வெடிக்கச் செய்து மரணத்தை ஏற்படுத்துகிறது படங்களில் கூட பார்த்திருப்பீர்கள். அதே போன்றுதான் இந்த சென்ட்ரிஃபியூஜ்களுக்கு இருக்கின்ற PLCயை ஹேக் பண்ணி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் சென்ட்ரிஃபியூஜ்களின் வேகத்தை அதிகரித்து அதை சேதமடையாக்கி இருந்தன. ஆனால் 2010ஆம் ஆண்டு, இன்று 2026ஆம் ஆண்டு, அது நடந்தது 2010ஆம் ஆண்டு.
அனைவரும் அறிந்தபடி சீனா இணையத்துறையில் முன்னோடியாக இப்போது உள்ளது. மேலும் அது ஈரானுக்கு உதவுகின்றது. நாங்கள் சொல்ல வர்ற விஷயம் என்னவென்றால், இந்த தளவாட மையம் அனைத்து கடற்படை முற்றுகை திறன்களையும் பலம் சேர்க்கின்றது. அதாவது இந்த டயாகோகாசியா தளவாட மையம்தான் கடற்படை முற்றுகை தாக்குதலுக்கான பின்பலமாக இருக்கின்றது. இன்று இங்குள்ள இந்த டியோகா தளத்தில் முழுமையான அழிவை ஏற்படுத்துவதற்கான இயக்கவியல் மற்றும் இயக்கவியல் அல்லாத திறன்களை ஈரானியர்கள் கொண்டுள்ளார்கள். முதலில் ஈரானிடம் உள்ள இயக்கவியல் திறன்களை பற்றி பார்த்தால், இப்போது PLA இந்த சொல்லாடலை பயன்படுத்துகின்றது. இது கொலையாளிகளின் சிக்கல் ஆயுதம் என்று சொல்வது, அசாசின் மேஸ் வெப்பன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் என்னவென்று சொன்னால், இது எதிரிக்கு ஒரு ஆச்சரியமாக வரும் ஆயுதம். எனவே இது போர்க்களத்தில் ஒரு செயற்பாட்டு ஆச்சரியத்தை உருவாக்குகிறது. அதன் காரணமாக எதிரியின் மீது ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இது அறிவாற்றல் மோதல் என்று சொல்லலாம், அதாவது காக்னிட்டிவ் கான்ஃப்ளிகேஷன் என்று சொல்லலாம். எனவே கொலையாளிகளின் சிக்கலான ஆயுதத்தை பயன்படுத்தும் தரப்பிற்கு இது ஒரு பெரிய ஆதாயமாகும். நான் சொன்னது போல இன்று ஈரானியர்களிடம் உள்ள திறன்களை நாம் கொலையாளியின் சிக்கலான ஆயுதங்கள் என்று அழைப்போம். முதலில் இயக்கவியல் பற்றி பார்த்தால், மார்ச் 21 ஈரானியர்கள் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டியோகாசியாவை நோக்கி ஒரு ஏவுகணையை ஏவியிருந்தார்கள். இது அமெரிக்கர்களையும் மேற்கத்திய போரியல் ஆய்வாளர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தது. ஏனெனில் இது அதுவரை ஈரானியர்களிடம் அதிகபட்சம் 2000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் இருப்பதாகவே கணிப்பிட்டிருந்தனர். இது அதைவிட 2 மடங்கு தூரமாகும். எனவே இது ஒரு மிகவும் வலிமையான ஆயுதமாகும். நிச்சயமாக ஈரானியர்களிடம் இது போன்ற பல ஆயுதங்கள் இருக்கலாம். டியாகோகாசியா தளத்துக்கு பௌதீக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் மேம்பட்ட ஏவுகணைகள் இன்னும் பல உள்ளன. ஈரானும் அதை கூறியிருக்கின்றன. இந்த 40 நாள் போரில் பயன்படுத்தாத இன்னும் பல ஏவுகணைகள் இருப்பதாக. இப்போது இணையத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சொன்னது போல அனைத்தும் தன்னியங்கமாக்கப்பட்டுள்ளன, அதாவது ஆட்டோமேட்டிக். நான் சொல்ல வரும் விடயம் என்னென்றால், இந்த திறன்களுக்கான தளவாட ஆதரவு தளத்தில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படக்கூடும். ஒருவேளை போர் மூண்டால், அதாவது ட்ரம்ப் மீண்டும் குண்டை வீசினால், இந்த திறன்கள் அனைத்தும் ஓமான் வளைகுடாவிலும் அரேபியா கடலிலும் உள்ளன. மேலும் 40 நாள் போரில் ஈரானியர்களிடம் நீண்ட தூர ஏவுகணைகள், நீண்ட தூர ட்ரோன்கள் மற்றும் துல்லியமாக தாக்கும் திறன்கள் இருப்பதை நாங்கள் கண்டோம். ஈரானியர்களை பற்றி இவ்வளவுதான். ட்ரம்ப் ஈரானுடன் போர் தொடுக்க முடிவு செய்தால் ஈரானியர்கள் போருக்குள் முழுமையாக ஈடுபட தயாராக இருக்கிறார்கள். அது துரவஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் நடக்கப் போகிறது. இப்போது சீனாவை பார்த்தால், இந்த போரில் தனது நோக்கத்தை வெளிக்காட்டாமலேயே சீனா ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. சீனா ஈரானுக்கு இராணுவ ரீதியாக உதவியதுடன் போரை முடிவுக்கு கொண்டு வர போர் நிறுத்தத்துக்கும் அழைப்பு விடுக்கின்றது. மேலும் ஹார்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது என்று சீனா பகிரங்கமாகவே பல தடவைகள் தெரிவித்திருக்கின்றது. மேலும் ஈரானுக்கு உதவுவதன் மூலம் தன் இராணுவ தடுப்பு என்று அழைக்கும் ஒன்றை சீனா உருவாக்கி உள்ளது. அதற்கான சான்று என்னவென்று சொன்னால், அமெரிக்கர்கள் கடற்படை முற்றுகை இருப்பதாக கூறிய போதும் அவர்களின் உயர்மட்ட இராணுவ தளபதி ஜெனரல் டான் ஹீன் ஈரானிய துறைமுகங்களுக்கு எந்த கப்பல் உள்ளேயும் வெளியேயும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கூறிய போதும் அவர்கள் சீன கப்பல்களை தொடவில்லை என்பதே ஆகும். ஏனென்றால் உலகில் எந்த பகுதியிலும் சீன சொத்துக்கள், நலன்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதே மக்கள் விடுதலை இராணுவம் PLAயின் முக்கிய பணிகளில் ஒன்று என்பதை அவர்கள் அறிவார்கள். மேலும் டிபூட்டியில் உள்ள சீன தளவாட தளம் அல்லது இராணுவ தளம் குறித்தும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். அது செங்கடலின் மறுபக்கம் இருக்கின்றது. ஆக விடயம் என்னவென்றால், சீனர்கள் அங்கே இந்த இராணுவ தடுப்பை உருவாக்கி உள்ளனர். ஏனெனில் இருதரப்புக்கும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் வல்லரசுடன் அமெரிக்கா நிச்சயமாக ஒரு போரில் ஈடுபட விரும்பாது. மேலும் நிச்சயமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது வரவிருக்கும் சீன பயணத்தை வெற்றிகரமாக்க ஆர்வமாக இருக்கிறார். மேலும் அமெரிக்காவை விட
ட்ரம்பின் மீது சீனர்களுக்கு அதிக செல்வாக்கு உள்ளது. நான் விவரங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. ஆனால் நான் பேச விரும்புவது என்னவென்றால், சீனர்கள் இங்கே சண்டையிடாமல் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற ஒரு பொதுவான எண்ணம் நிலவுகின்றது. ஆனால் அது உண்மையல்ல. ஏனென்றால் சீனா தொடர்ந்து ரஷ்யர்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரு நாடுகளின் தலைவர்களும் பல்வேறு விடயங்களில் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருகின்றனர். குறிப்பாக மேற்காசிய போரை பற்றி பேசுகிறேன். ஐக்கிய நாடுகள் சபையில் போரை பொறுத்தவரை இரு நாடுகளும் ஐநாவுக்கு தங்கள் பதில்களை ஒத்திசைவாக கொடுப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். சமீபத்தில் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாரோவ் சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். நிச்சயமாக அவர் பல விடயங்களை பற்றி விவாதித்திருப்பார். ஆனால் அதன் முதன்மையானது மேற்கு ஆசிய போராக இருக்கும். எனவே நான் சொல்ல வரும் விடயம் என்னவென்றால், பார்வையாளர்கள் எனது நாங்கள் முன்னர் பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இரண்டு பெருஞ்சக்திகளான ரஷ்யாவும் சீனாவும் தங்கள் சிந்தனையில் முழுமையாக ஒத்துப்போகின்றன. புதிய உலக ஒழுங்குக்காக அவர்கள் ஒரு பொதுவான தொலைநோக்கு பார்வையை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இது சீனாவின் வெற்றி அல்ல, இது உண்மையில் புதிய உலக ஒழுங்கு அமைப்புக்கான வெற்றி. இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டவுடன் நான் கூற வருகின்ற மற்ற விஷயம் ஒன்றும் இருக்கின்றது. இது முக்கியமானது என்பதால் இந்த விடயத்தை சொல்வதற்காக நான் தற்போதைய இந்த கருத்திலிருந்து சற்று விலகி கதைக்கலாம். சமீபத்தில் பாகிஸ்தானின் மூத்த தூதரவரான மலிகா லோஸ் பேசுவதை பார்த்திருப்பீர்கள். அவர் மட்டும் இதை சொல்லவில்லை, வேறு பல தூதர்களும் இதைத்தான் கூறுகிறார்கள். அவர் ஒரு தொலைக்காட்சியில் வியூக சீரமைப்பு யுகத்தின் நடுத்தர சக்திகளின் பங்கு குறித்து பேசியிருந்தார். அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச ஒழுங்கு மங்கி வருகின்றது என்றும், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது என்றும், எனவே பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, பிரேசில் போன்ற நடுத்தர சக்திகளுக்கு புதிய உலக ஒழுங்கை வடிவமைக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இங்கு குறிப்பிடப்படும் வார்த்தை புதிய உலக ஒழுங்கை வடிவமைப்பது என்பதாகும். ஆக நடுத்தர சக்திகளால் ஒரு புதிய உலக ஒழுங்கை வடிவமைக்க முடியும் என்பதே அடிப்படை சிந்தனை ஆகும். இந்த விஷயத்தில் நான் உடன்படவில்லை. அதற்கு காரணம், வடிவமைத்தல் என்பது புதிய சர்வதேச விதிகளை உருவாக்குவதாகும். அவர்கள் புதிய சர்வதேச விதிகளை உருவாக்குகிறார்கள். இதை நடுத்தர சக்திகளால் அல்ல, பெரும் சக்திகளால் மட்டுமே செய்ய முடியும். அதற்கு காரணம், பெரும் சக்திகளுக்கு ஒரு தனித்துவமான திறன் உள்ளது. என்னவென்று சொன்னால், அவர்களால் உலகில் எந்த பகுதியிலும் நடக்கும் நிகழ்வுகளில் செல்வாக்கை செலுத்த முடியும். இங்கு ஒரு பெரும் சக்திக்குரிய தனித்தன்மை ஆகும். அதனால்தான் இன்று உலகில் அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா என்ற 3 பெருஞ்சக்திகள் மட்டும் உள்ளன. இதனால்தான் அதிபர் ஜி ஜின்பிங் பதவியேற்ற உடனேயே தனது முதல் வெளிநாட்டு பயணமாக மாஸ்கோவுக்கு சென்றிருந்தார். அங்கு அவர்கள் ஒரு பொதுவான தொலைநோக்கு பார்வையை வகுத்தனர். அதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இந்த 2 வல்லரசுகளும் நிறுவனங்களை உருவாக்க வேண்டியுள்ளது. தொலைநோக்கு பார்வை என்பது சர்வதேச விதிகள், நிறுவனங்கள் என்பதை செங்கற்களை போன்றவை. அதாவது SCO அல்லது BRRI, யூரோ ஏசியா பாதுகாப்பு கட்டமைப்புகள் போன்றவை. அதாவது இது ஒரு வல்லரசு செய்யக்கூடியது ஒன்று. இதைத்தான் உலக ஒழுங்கு வடிவமைத்தல் என்று அழைக்கிறார்கள். இந்த தொலைநோக்கு பார்வை மற்றும் இந்த நிறுவனங்கள் அனைத்தையும் நோக்கி இன்று உலகின் பெரும்பான்மையான தெற்கு நாடுகள், அதாவது உலகின் 80% மக்களை கொண்ட நாடுகள் ஈர்க்கப்படுகின்றனர். எனவே பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால், பாகிஸ்தான் புதிய உலக ஒழுங்கை வடிவமைக்க முடியவில்லை என்றால் பாகிஸ்தானால் சரியாக என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி இருக்கின்றது. சரி, பாகிஸ்தானால் நிறைய செய்ய முடியும். உதாரணமாக மேற்கு ஆசியாவில் இது குறித்து குறிப்பாக பேசினால், இன்று அணு ஆயுதங்களை கொண்டுள்ள ஒரே முஸ்லீம் நாடு பாகிஸ்தான் தான். போரிடுவதற்கான அரசியல் உறுதிப்பாடு பாகிஸ்தானிடம் உள்ளது. பாகிஸ்தான் ஒரு போட்டித்தன்மையை வாய்ந்த திறமையான இராணுவத்தை கொண்டுள்ளது. எனவே மேற்கு ஆசியாவில் இஸ்ரேலை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தானாகத்தான் இப்போது பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையத்தின் திறன்களையும் நான் பார்த்த விண்வெளி திறன்களையும் பெறுவதைப் போல பாகிஸ்தானியர்களும்
ஆபரேஷன் சிந்தூரில் நாம் கண்ட சீனாவின் BU-3 விண்வெளி திறன்களை பெற முடியும் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். இது இராணுவ பக்கத்தை பற்றியது. இப்போது ராஜதந்திரத்தை பார்த்தால் இங்கே பிராந்தியத்தில் முதன்மை வாய்ந்த நாடுகளின் ஆலோசனை குழுவை உருவாக்க முடிந்த நாடு பாகிஸ்தான் என்பதையும் பார்த்திருக்கின்றோம். சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளும் அதில் அடங்கும். எனவே அவர்களால் இதை செய்ய முடிந்துள்ளது. மேலும் பாகிஸ்தானியர்கள் ஈரானுடன் நல்ல உறவுகளை கொண்டுள்ளனர். அதை நாங்கள் விளக்க தேவையில்லை. எனவே நான் சொல்ல வரும் விடயம் என்ன என்று சொன்னால், புதிய உலக ஒழுங்கில் பாகிஸ்தான் ஒரு பெரிய பங்கை வகிக்க முடியும். இப்போது குறிப்பாக அது என்ன பங்கை வகிக்க முடியும் என்பதையும் ஒரு உதாரணமாக இங்கு விளக்குகிறேன். உதாரணமாக ரஷ்யர்கள் பல்முனை உருவாக்க கருத்தை நம்புகிறார்கள். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், உலகம் பல்முனைத்தன்மை கொண்டது. எல்லா நாடுகளும் சமமானவை. அவற்றுக்கு அத்தகைய சமத்துவம் உண்டு. ஆனால் ரஷ்யர்கள் புவிசார் அரசியலை நம்புவதால் அவர்கள் செல்வாக்கு மண்டலங்களை நம்புகிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், எல்லா பிராந்தியங்களிடமும் கூட்டு ஞானத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும். அதுதான் பல்முனை உலக ஒழுங்கென்ற கருத்து. ஆகவே அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல அவரிடம் பெரிதாக எந்த அதிகாரமும் இல்லை. ஏனெனில் நெத்தனியாகு தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார். இந்த போரை நடத்துபவர் நெத்தனியாகு தான், ட்ரம்ப் அல்ல. ஏனென்றால் அமெரிக்க அதிகாரிகள் தனக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை நெத்தனியாகு பகிரங்கமாகவே கூறியுள்ளார். ஆகவே நான் சொல்ல வரும் விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு வேளை போர் மூண்டால் அது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக அதன் கடற்படையின் முற்றுகை திறன்கள் மிகவும் பலவீனமாகிவிடும். ஆனால் அமெரிக்காவிடம் உள்ள ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், இருதரப்புக்கும் வெற்றி தரும் சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் தான் வெற்றி பெறுவதையே அது வழக்கமாக கொண்டுள்ளது. இது ஆதிக்கம் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளதன் அர்த்தம். அது ஒரு சர்வாதிகாரத்தனமாக இருப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளது. இது ஈரானுடன் எடுபடாது. நிச்சயமாக உருவாகி வரும் இந்த புதிய உலக ஒழுங்கிலும் எடுபடாது என்பதுதான் உண்மையான யதார்த்தமாகும். மிக்க நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன். நன்றி.